ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நல்ல எலுமிச்சத்து அதிகமாக இருக்கிற ஒரு முருங்கைக்கீரை சூப் தான் செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. இது நம்ம எப்போவும் வேலையே செஞ்சுட்டு இருந்தால் எப்படிங்க, நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக வேலைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சூப் ரெடி பண்ணி நீங்களும் குடிங்க. இந்த சூப் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். முருங்கைக்கீரை சூப் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கீரை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் உருவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இது காரம் இருக்காது. இது கூட ஒரு 5-6 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த தண்டோடையே போடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு குச்சி கருவேப்பிலை. இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதான். நான் ஒரு சின்ன குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கொஞ்சமாக நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக தான் கீரை போட போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி நல்லா பிடிச்சோம்னாக்கா ஒரு கைப்பிடி அளவு வரும். அந்த அளவுக்கு கீரை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட வேண்டியதான். இந்த பாசிப்பருப்பு, அப்புறம் சீரகம், மிளகு எல்லாம் போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டிங்கனாக்கா சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். அவ்வளோதான். இந்த பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது காரம்லாம், அதனால் நான் சின்னதாக 2 போட்டிருக்கிறேன். அப்புறம் இது கூட இந்த கருவேப்பிலை, இந்த வேரெல்லாம் நல்லா கழுவிட்டு அப்படியே போடுங்க. நான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் போடணும். இது எல்லாத்தையும் நான் அப்படியே தான் போட போகிறேன். இந்த குச்சியை மட்டும் உடச்சி போட்டுக்கோங்க. போட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா கீரையெல்லாம் நல்லா வெந்துடும். இது உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி. இதில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது முருங்கைக்கீரையில். இந்த 3 விசில் விட்டுட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். வடிகட்டிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு கீரையை மட்டும் அரைச்சிட்டு அந்த தண்ணியோடு சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது 3 விசில் விட்டு இறக்கிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் அரைக்கணும். நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம தண்ணி வடிகட்டிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சது நம்ம இந்த தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறோம்ல, நான் இதிலே ஊற்றிக்கிறேன். நீங்கள் வடிகட்டி தண்ணி மட்டும் குடிக்க வேண்டாம். இதையுமே நம்ம அரைச்சி நம்ம இதோடு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது தான். இல்லை எதுவுமே போட வேண்டாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதிலே நம்ம மிளகு தூள் எல்லாமே போட்டுருக்கிறனால எதுவுமே நம்ம போட வேண்டாம். மேலே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் கரைச்சிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சூப்புக்கெல்லாம் உப்பு கம்மியாகவே போடுங்க, கம்மியாக தான் பிடிக்கும். அவ்வளோதான். அருமையான ஒரு முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அருமையான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை ரொம்ப இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்ணிட்டோம். செய்யறது ரொம்ப ஈஸி தான். எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம அப்படியே குடிக்க வேண்டியதுதான். இதிலே நம்ம மிளகு எல்லாமே போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.